போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1x கசினோங்கிற ஒரு கசினோ சைட் பற்றி பார்க்க போகிறோம். கசினோ பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அதை எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிற ஐடியா இருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இந்த கலர் ட்ரேடிங் அந்த மாதிரி ஒரு கேம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி ஆப்ஷன் தான். பட் இதில் வந்து எந்த ஒரு ஸ்கேமும் நடக்காது. ஏன்னா 1x கசினோங்கிறது வேர்ல்டு வைடு ஒரு ஃபேமஸான கசினோ ஆப். இப்போ தான் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஒஃபீஷியல் சைட் தான் 1x பெட்டுங்கிறது. அதை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் தென் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அந்த மாதிரி அவங்க ஊரில் நடக்கக்கூடிய ஃபேமஸ் டோர்னமெண்ட்டுக்கு ஒஃபீஷியல் பார்ட்னர்ஸே 1x பெட் தான். அவங்களோட ஓன் பிராண்டு தான் 1x கசினோங்கிறது. இதுக்கான லிங்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அங்கே நம்மளோட டெலிகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சுருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு 1x கசினோ அப்படிங்கிற இந்த சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இது வந்து சைட்டாகவும் இருக்குது, அப்ளிகேஷனாகவும் இருக்குது. சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 50 MB 60 MB கிட்ட தான் வரும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி வந்தது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னா பை ஃபோன், பை இமெயில், கூகுள், ஒன் கிளிக் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இங்கே கேட்டிருக்காங்களா, நீங்கள் வந்து பை ஃபோனுங்கிற ஆப்ஷனை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. உங்கள் ஃபோன் நம்பர் போட்டுருங்க, INR போட்டுருங்க, ப்ரொமோ கோட் போட்டுருங்க. அந்த ப்ரொமோ கோட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ப்ரொமோ கோட் கொடுத்துருப்போம், அதை போடுங்க. வேண்டாம்னா விட்டுருங்க. அண்ட் தென் கீழே லாஸ்ட்டாக இருக்கிறது கசினோ ப்ளஸ் 1x கேம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணும் போது உங்களுக்கு நிறைய போனஸ் வந்து கிடைக்கும். ஸோ அண்ட் தென் இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அப்படியே லாகின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ளார லாகின் பண்ணிட்டேன். என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 86,511 ரூபீஸ் கிட்ட இருக்குது. நான் டோட்டலாக 90,000 ரூபீஸ் வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து ஒரு 3,500 கிட்ட என்னோட எமர்ஜென்சிக்காக வித்ட்ரா போட்டேன். ஸோ நான் வந்து 1 lakh கிட்ட சேர்ந்த ஒட்டி ஃபஸ்ட் டைம் வித்ட்ராவல் போடலாம். அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோ மணி எடுத்திருக்குமே அப்படின்னு நினச்சேன். பட் எமர்ஜென்சி இஷ்யூனால நான் ஒரு 3,500 கிட்ட வித்ட்ரா போடுற மாதிரி வந்துருச்சு. நான் எவ்வளோ டெபாசிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபீஸ் கிட்ட டெபாசிட் பண்ணேன். நான் டெபாசிட் பண்ணது ஒரே ஒரு தடவை தான். அதில் இருந்து நான் லாஸ் ஆகாமல் ஒரு 3 டேஸ்க்குள்ளார 90,000 கிட்ட ஏர்ன் பண்ணிட்டேன். அண்ட் தென் எண்ட் ஆஃப் 3rd டே வந்து 3,500 கிட்ட வித்ட்ரா போட்டேன். அதுவும் நான் போட்டிருக்கக்கூடாது, நான் வந்து 1 lakh கிட்ட தான் போட்டிருக்கணும்னு நினச்சேன். பட் எமர்ஜென்சினால நான் போட்டேன். அப்படியே இதில் நான் வந்து எப்படி ஏர்ன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு லைவாகவே ஷோ பண்ணுறேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைவ் கசினோ பாப்புலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஒரு கேம் இருக்கும். ஸோ இந்த கேமை கிளிக் பண்ணி பிளேங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து எவல்யூஷன் வந்து அப்படியே லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ரோலட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் நான் வந்து உங்களுக்கு எப்படி பெட் ப்ளேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். நான் அடுத்து என்ன கலர் அப்படிங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ணோம். இதில் வந்து 3 ஆப்ஷன் தான் நான் யூஸ் பண்ணேன். ரெட் கலர் விழுகுமா, பிளாக் கலர் விழுகுமா, இல்லை க்ரீன் 0 அப்படிங்கிற கலர் விழுகுமா. இந்த 3ல் நான் ஏதோ ஒன்று தான் ப்ரிடிக்ட் பண்ணோம். இதுவும் கலர் ட்ரேடிங் மாதிரி தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது அப்படி கிடையாது. இது வந்து நீங்கள் இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதே டைமில் வேறு ஏதோ கண்ட்ரியில் உட்காந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதே நம்பர் தான் அங்கேயும் விழுகும். ஸோ ரொம்ப ட்ரஸ்டடான சைட் தான். ஆல் ஓவர் வேர்ல்டு வைடில் இதே தான். இந்த ரோலட் வந்து இங்கே என்ன நடக்குதோ அதே தான் ஆல் ஓவர் வேர்ல்ட்லேயும் அப்படியே தான் நடக்கும். ஸோ அடுத்து நான் என்னோடய பெட் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெட் கலரில் ஒரு 2,500 கிட்ட ப்ளேஸ் பண்ணுறேன். வீடியோக்காக தான் நான் இவ்வளோ அமௌண்ட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் வின் ஆகுமா ஆகாதான்னு. ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட லக் இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஏன்னா நான் வந்து இன்றைக்கி மோஸ்ட்லி எந்த பெட்டும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணலை. ஸோ என்னோடய ஃபஸ்ட் பெட்டாகவே இதுதான் இருக்குது இன்றைக்கி. ஸோ பார்த்தா நான் வந்து ப்ளேஸ் பண்ண பெட் வந்து வின் ஆயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, லைவாக வந்து 2,500 ப்ளேஸ் பண்ணேன். அப்படியே நான் வந்து வெளியே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அப்படியே இந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு பார்த்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எது மேலேயாவது கிளிக் பண்ணிட்டா உங்கள் அமௌண்ட் வந்து ப்ளேஸ் ஆகிரும். அப்படியே வெளியே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களோட பேலன்ஸ் வந்து மேலே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஸோ நான் இப்போ வந்து லாகின் பண்ண தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சு. 89,011 ரூபீஸ் இருந்துச்சு. இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க 86,500 கிட்ட இருந்துச்சு. இப்போ 89,011 கிட்ட இருக்குது. வித்ட்ரா எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னா இங்கே மேலே 3 பார் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து டெபாசிட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இங்கேயே டெபாசிட் ஆப்ஷன் இருக்கும். வித்ட்ரா எடுக்கணும்னு நினைக்கிறாங்க வித்ட்ராவல் ஃபண்ட்ஸ் கொடுத்துருங்க. வெறும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் மட்டும்தான் உங்களோட அமௌண்ட்டை வித்ட்ரா எடுக்க முடியும்னு கிடையாது. நீங்கள் UPI மூலியமாகவும் வித்ட்ரா எடுக்கலாம், ஜிபே மூலியமாக வித்ட்ரா எடுக்கலாம், ஃபோன்பே மூலியமாக வித்ட்ரா எடுக்கலாம், பேடிஎம்மில் வித்ட்ரா எடுக்கலாம், கிரிப்டோ கரன்சிலேயே வித்ட்ரா எடுக்கலாம். டெபாசிட்டும் அதே மாதிரி தான். வெறும் ஜிபே ஃபோன்பே மட்டும் கிடையாது, கிரிப்டோ கரன்சியில் கூட நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். உங்களால் எல்லா மெத்தட்லையுமே இதில் டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபேக்கான கலர் ட்ரேடிங் சைட் அதில்
போய் மாட்டிக்காமல் இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டடான சைட்டில் ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து அப்ளிகேஷனாகவும் இருக்கும், டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 lakh ஏர்ன் பண்ணதும் என்னோடய கம்யூனிட்டியில் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோட வித்ராவல் ப்ரூஃபோடையே நான் போடுறேன். என்னோட 3500 வந்து நான் வித்ராவல் போட்டு 3 hours கிட்ட 3 hours ஆர் 4 hours ஆச்சு. ஏன்னா நான் வந்து காலையில் எந்திரிச்சதும் 6 மணிக்கு வித்ரா போட்டேன். ஒரு 10 மணிக்கிட்ட என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் வித்ராவல் வந்து ஒரு 4 hours to 5 hours வர டைம் எடுத்துக்குவாங்க. ஆனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக கிரெடிட் ஆயிரும். ஸோ 1xbet பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த சைட் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்துருக்கும். தெரியாதவங்க தான் கொஞ்சம் டவுட் படுவீங்க. 1xbetோட ஒஃபிஷியல் சைட் தான் 1x Casinoங்கிறது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னும் இதில் பற்றி நிறைய ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.